வணக்கம். காலபைரவர் ஆன்மீக நிலையம் மூலிமா நிறைய மக்கள் என்ன தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா, செய்வினை பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டோ தாம்பாள தட்டோ ஏதாவது வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் நவதானியங்களை அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டிட்டு அதில் நம்ம வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய் இது 3 சேர்ந்து கலந்து நீங்கள் விளக்கேற்றணும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு 5 தீபங்கள் நீங்கள் ஏற்றிக்கணும். ஏற்றி நவதானியங்கள் மேலே இதை வச்சுக்கணும். இதை வச்சு நல்லா பார்த்துங்க, நவதானியங்கள் மேலே வச்சிடணும். வச்சுட்டு உங்களுடைய முடியோ இல்லை காலடி மண்ணோ இல்லை உங்கள் இடத்து நீங்கள் தங்கியிருக்க வீட்டில் 4 மூலையிலையும் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வாங்க. இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல 4 மூலையிலையும் மண் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தினுடைய 4 திசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருங்க. இதில் வச்சு நீங்கள் துர்க்கைக்கு விளக்கேற்றணும். வியாழக்கிழமை பண்ணணும். அப்படி இல்லாட்டினா கேட்டை நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் துர்க்கைக்கு விளக்கேற்றிட்டு வந்தீங்கனாலே போதும். செய்வினை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கள் உடலில் சில பேருக்கு உடம்பில் பாதிப்பு ஏற்பட்டுரும், சில பேருக்கு தொழிலில் மட்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், சில பேர் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே, அப்பா அம்மா உறவுகளுக்குள்ளே, இந்த மாதிரி எந்த விதமான செய்வினையாக இருந்தாலும் துர்க்கைக்கு இந்த மாதிரி நவதானியங்களில் நீங்கள் விளக்கேற்றுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான செய்வினை பிரச்சனைகளும் நீங்கிடும். இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்களுடைய கர்மாக்களை நீக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். செய்வினை பிரச்சனையிலேருந்து முழுமையாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.